ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோதுமை ரவையில் கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம செய்யலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து எண்ணெய்லாம் ஆட் பண்ணாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது வந்து கருக விடாமல் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்ம ரவா வந்து அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக மாறும் அந்த அளவுக்கு. இப்போ சரியாக வந்து 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரவா வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கருக விடாமல் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது லைட்டாக மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் சின்ன பசங்க சாப்பிட்டா கூட அந்த பச்சை மிளகாய் வந்து காரம் தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ண பீன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அது கூடவே பொடியாக கட் பண்ண கேரட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பச்சை பட்டாணி அது போல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெஜிடபிள்ஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம கோதுமை ரவை வந்து 1.5 கப் அளவுக்கு இந்த கப்பில் எடுத்துருந்தோம். அதே கப்பில் ஒரு 3 கப் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1:2 ரேஷியோ மெஷர்மெண்ட்டில். இப்போ வந்து தண்ணி வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோதுமை ரவாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் டேரெக்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ண ரவாவை டேரெக்டாக ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். நம்ம நார்மல் ரவா மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணுன்ற அவசியம் இதுக்கு தேவையில்லை. பாருங்கள், நான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது வந்து ஹை ஃப்ளேமே நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் போல் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தண்ணி வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது போல் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால அந்த ரவா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்து உதிரியாக நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து வீட் ரவா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.